இதுக்கப்புறம் ஒரு 30 ஞானமொழிகள் வரிசையாக சில காரியங்களே அடுத்து சின்ன 2 வசனமாக 3 வசனமாக ஒரே விஷயத்தை சொல்லுகிற சில காரியங்களை நாம் பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தை, ஞானிகளுடைய வார்த்தை. அதை நம்ம கேட்கணுமா, இருதயத்தில் வைக்கணுமா, அதை விருதை காத்துக்கணுமா, உதடுகள் அடிக்கடி சொல்லணுமா, அதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவாராம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க உண்மையை எனக்கு தந்தருளும். வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாரம் 22. வாங்க கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். அதிகாரம் 22. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கலும் தயையே நல்லது. அதாவது ரொம்ப பணம், செல்வம், செழிப்பு, அதை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா நல்ல பெயர் வாங்குதல். நல்ல பெயர். அப்போ உங்களுக்கு நற்கீர்த்தி, நற்பெயர், நற்குணம், நல்ல குணம், நல்லவர் அப்படிங்கிற பெயர் வாங்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பொன் வெள்ளியை பார்க்கிலும் அதாவது நம்மளை குறித்து புகழ் தான் ரொம்ப முக்கியம். புகழ் அதான் நமக்கு பின்னால் நிற்கும். நம்ம காலகட்டம் நம்ம மறித்ததுக்கு பிற்பாடும் நம்ம குறித்து பேசுகிற வார்த்தை, நம்ம செய்த நன்மை, நமக்கு இருந்த நல்ல குணம். நம்ம நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்போம், நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரோடு சந்திக்கிறார்கள், ஆனால் அவள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்கார். அப்போ எதுக்காக நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஐஸ்வர்யவானாக இருக்கிறவங்க தரித்திரன்னு நினச்சி பார்க்கணும், தரித்திரனும் ஐஸ்வர்யவானுக்கு என்ன செய்யணும்? அவங்களோட ஒரு இணக்கமாக இருக்கணும். இப்படி ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரோடு சந்திக்கிறார்கள். அவர் 2 பேரும் ஒரு நண்பர்களாக இருக்கணும். அவர் 2 பேரும் நண்பர்களாக இருக்கணும். அவர் 2 பேரும் சகோதரர்களாக இருக்கணும். அது எங்கே நடக்குது? சபைக்குள்ளே நடக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தரித்திரனுக்கு தன்னுடைய தன்னுடைய நன்மையை பகிர்ந்து கொள்கிறான். தரித்திரன் அவனுக்கு இருக்கிறதான கையின் பிரயாசத்தை, அவனுக்கு இருக்கிறதான அவனால் என்ன செய்யக்கூடுமோ வேலையாக, உழைப்பாக ஐஸ்வர்யவானுக்கு திரும்ப செய்கிறான். இவன் தன்னுடைய நன்மையை பகிர்ந்து கொள்கிறான். அவன் தன்னுடையதான
நல்ல குணத்தை அவன் அங்கே பகிர்ந்து கொள்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நன்மை செய்தல்னு ஒன்று இருக்குது, நற்குணம்னு இருக்குது. அப்போ நற்குணமும் நன்மை செய்தல் உண்டு. ஐஸ்வர்யவான்கள் நன்மை செய்வலாக இருக்கணும், தரித்திரன் நற்குணத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும். சரி, விவேகி அதான் நீதிமான் ஆபத்தை கண்டு மறைஞ்சு கொள்கிறானா, பேதைகள் நெடுக போய் துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுறான். ஐஸ்வர்யவான் தாழ்மையுள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். யார்? நீதிமான். நீதிமான் நீதிமான் தாழ்மையுள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அதனால் வருகிற பலன் என்னென்னா ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. அப்போ உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், மகிமை வேணும், ஜீவன் வேணும்னா கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருக்கு என்பதாய் தாழ்மையாய் நடவுங்கள், கர்த்தரையே சார்ந்து வாழுங்கள். அப்புறம் துன்மார்க்கன் மாறுபாடு உள்ளவன், அவன் வழியில் முள்ளும் கண்ணிகளும் உண்டு. ஆனால் நீதிமான் தன் ஆத்மாவை காத்துக்கொள்கிறான், அவனுடைய வழியில் முள்ளும் குறுக்கும் இல்லை. சரி, அப்புறம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்துங்க, முதிர் வயிறும் விடாதிருப்பான். அப்போ சின்ன வயசுலேருந்தே நல்லவற்றை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நீதியின் வழிகளை சொல்லிக் கொடுக்கணும். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், தரித்திரனை ஆளுகை செய்கிறானா. அப்போ ஐஸ்வர்யவான் அவன் அவங்கள ஆளுகை பண்ணுறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ நம்ம என்ன செய்ய, அப்போ கடன் வாங்கினவன் அப்போ கடன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, உழைத்து பிழையுங்கள். ஒன்று வாங்குவதற்கு ஒன்று ரொம்ப ரொம்ப கட்டாயமான கடன் வாங்க, மற்றபடி கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கோழிக்கறி வாங்குவதற்கும் பட்டு சேலைக்காகவும் பகட்டுக்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்காதீங்க. ஒரு கஞ்சிக்கே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா ஆமாம் நீ என்ன செய்ய, அதுக்கு வேணால் என்ன செய்யும், கடனை வாங்கி ஒரு நேரம் சாப்பிட வேணால் செய்ய. ஆனால் நீ ஒருபோதும் தயவு செய்து கடன் வாங்கி வாழணும்னு நினைக்காத, கடன் வாங்கி ஒரு காரியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. அது நம்மளை அனுபவிக்க விடாது. கடன் நமக்கு அது ஒரு சுமை. அது நம்ம யார்கிட்டேருந்து கடன் வாங்கணுமோ அவங்க அதுக்கப்புறம் நம்மளை அடிமையாக்குவாங்க. நீ அடிமையாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாராக. சரி, துன்மார்க்கன் அநியாயத்தை விதைக்கிறான், அவன் வருத்தத்தை அறுப்பான். அவனுடைய உக்கிரத்தின் மிலாறு ஒழியாது. அவன் உக்கிரன்னா அவனுடைய கோபம், எப்பவும் கோபப்படுவான். துன்மார்க்கன் கோபக்காரன், அநியாயத்தை விதைக்கிறவன். ஆனால் நீதிமான் கருணை கண்ணன், ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனை கொடுக்குறான். அப்போ நாம் அந்த ஐஸ்வர்யவானையும் தரித்திரனை கத்தை உண்டாக்கினாருங்கிற அந்த வரிசையாக கீழே கீழே பார்க்கும்போது நிறைய பேர் தரித்திரனாவதற்கு காரணம் கடன் தான். அவங்க கடனை வாங்கி வட்டி கட்டுறேன்னு தரித்திரத்திலே இருந்துகிட்ருக்காங்க. கடன் வாங்காதீங்க. கடன் என்ன சும்மாவாக கிடைக்குது? கடனுக்கும் நீங்கள் வட்டி கட்ட வேண்டியது இருக்குது. அதை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறீங்களே. வாழ்நாளெல்லாம் நீங்கள் கட்டின வட்டியை சேர்த்து பார்த்தீங்கன்னா கடன் தொகையை விட அதிகமாக வட்டி கட்டியிருப்பீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஆனால் கருணை கண்ணன் ஐஸ்வர்யவான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவன், தரித்திரனுக்கு ஆகாரம் கொடுக்குறானா. நான் சொன்னேன், ஆகாரம் இல்லைன்னா நீங்கள் பிச்சை எடுக்கலாம், கடன் வாங்கலான்னு. நீ அப்படி செய்ய வேண்டியது இருக்காது. கருணை கண்ணர்கள் இருக்காங்க, உன்னை பட்னியாக விட மாட்டாங்க. சரி, துன்மார்க்கன் பரியாசக்காரன், அவனை துரத்திடு. அப்போ தான் வாதும் நீங்கும், விரோதமும் அவமானம் ஒழியும். அவனை கூட வச்சுட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து தான். பரியாசக்காரனை துரத்தி விடு. அவன் உள்ளே இருந்துக்கிட்டே பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஒன்று செய்ய அதுக்கான அவன் ஒரு விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ஒவ்வொன்றையும் வக்கனை சொல்லிக்கொண்டே இருப்பான். துன்மார்க்கன், அவனை துரத்தி விட்டுரு. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவன். நீதிமான் சுத்த இருதயத்தை விரும்புகிறான், கர்த்தரும் சுத்த இருதயத்தை விரும்புகிறான். ராஜா கூட அவனுக்கு சிநேகிதன் ஆவான். நீ சுத்த இருதயத்தோடு இருப்பா, ஒரு கள்ளம் இல்லாமல், ஒரு கபடு இல்லாமல் நல்ல இருதயத்தோடு இருங்க. அநேகரை உனக்கு சிநேகிதர்கள் கிடைப்பாங்க. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையே அவர் தாறுமாறாக்குகிறார். அப்போ நீதிமான்னா நீங்கள் வாழணும், துரோகியாக வாழாதீங்க. இந்த சோம்பேறி சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். சோம்பேறி வெளியில் சிங்கம்பா, வீதியில் ஐயோ வீதியில் போனால் செத்து போயிடுவேன்பா. சோம்பேறி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். எந்த வேலையை சொன்னாலும் அந்த வேலையை குறித்து அவன் என்ன செய்வான்னா அவன் சோம்பேறியாகவே இருப்பான்.
எந்த வேலையை சொன்னாலும் அதுக்கு அவன் ஒரு சாக்கு செய்யாததற்கு ஒரு சாக்கு போக்க, நியாயமான சாக்கு போக்க சொல்லுவான். நீங்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்கனாக இராதபடி நீங்கள் செயல்படுறவங்களா இருங்க. பரஸ்திரி, வாய் ஆழமான படுகொலை, வார்த்தையாலேயே ஏமாத்துறவங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க உள்ளம் கேடுபாடு நிறைந்தது, வார்த்தையோ ரொம்ப நயமாக பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய கோபத்துக்கு ஏதுவானவன் தான் அதில் விழுவான். ஏமாந்துடாதீங்க. பிள்ளை நெஞ்சில் மதியனம் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் நெஞ்சில் கொஞ்சம் மதியனம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா அது பிறந்த ஜென்மஸ்பாவம். அதை தண்டனையின் பிறம்பு வேத வசனத்தினால் அதை கடிந்து கொள்ளும்போது தான் அவனை விட்டு போகும். தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்கிறவன் இருக்கான், தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். ஆனால் என்ன அர்த்தம்னா, செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்கிறவன், செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவரும் ஏழை ஆவார்கள். செல்வராகும் பொருட்டு ஏழையை ஒடுக்கிறவன் அதே சமயம் என்ன செய்கிறான்னா, அவன் இன்னொரு ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்குறான் பாருங்கள், பொருள் கொடுக்குறேன்னு அவனுக்கு கொடுக்குறவனும் ஏழை ஆவான். அப்போ என்னென்ன யாருக்கு நீங்கள் உதவி செய்யணும்னா தரித்திரனுக்கு உதவி செய்யணும்னு இங்கே சொல்கிறார். யாருக்கு உதவி செய்யணுமா? தரித்திரனுக்கு உதவி செய்யணும், ஐஸ்வர்யவானுக்கு அல்ல. நம்ம இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோமே தவிர இல்லாதவர்களுக்கு கொடுக்க கருத்து. ஏன் நான் இருக்கிறவனுக்கு ஏன் கொடுக்குறேன்னா, அவன் திரும்ப தருவான்னு நினச்சி இருக்கிறவனுக்கு கொடுக்குறீங்க, அவன் உன்னை ஏமாற்றி விட்டு போயிடுவான், அதனால் உனக்கு குறைச்சல் உண்டாகும். ஆனால் ஏழைக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இதுக்கப்புறம் ஒரு 30 ஞானமொழிகள் வரிசையாக சில காரியங்களே அடுத்து சின்ன 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 2 வசனமாக 3 வசனமாக ஒரே விஷயத்தை சொல்லுகிற சில காரியங்களை நாம் பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை, ஞானிகளுடைய வார்த்தை. அதை நம்ம கேட்கணுமா, இருதயத்தில் வைக்கணுமா, அதை விருதை காத்துக்கணுமா, உதடுகளை அடிக்கடி சொல்லணுமா, அதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவாராம். அந்த வார்த்தை ஞான வார்த்தைன்னு சொல்லப்படுது, சத்திய வார்த்தைன்னு சொல்லப்படுது, யதார்த்தமான வார்த்தைன்னு சொல்லப்படுது. சரி, அப்போ அந்த ஆசையை பற்றி ஆண்டவர் நினச்ச நமக்கு நிறைய காரியங்களை சொல்லுவார். அது ஆலோசனையும் ஞானமும் தருகிற வார்த்தை. வார்த்தை முக்கியமானது, அதை குறித்து ரொம்ப கவனமாக இப்போ கவனிங்க. தொடர்ந்து சில காரியங்களை ஆண்டவர் சொல்ல போகிறார். 1, ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. 22, 23. ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனின் நியாயஸ்தானத்தில் உபத்திரவப்படுத்தாத, கர்த்தர் அவளுக்காக வழக்காடுவார், அவளை கொள்ளையிடுடைய பிராணனை ஆண்டவர் கொள்ளையிடுவார். ஏழைகளை ஏமாத்தாத, ஏழைகளுக்கு சாதகமாயிரு, சிறுமையானவர்களுக்காக நீ வாதாடு, சிறுமையானவர்களை உபத்திரவப்படுத்தாத, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2வது, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். முதல். 2வது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஒரு 30ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 5 இந்த அதிகாரத்தில் இருக்குது, மீதி அடுத்த அதிகாரத்தில் அது போகுது. 30ன்னு நம்பர் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் நிறைய இருக்குது, பொதுவான இது. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, கோபக்காரனோட நண்பனாக இருக்காத, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாத. அவனை ஏன்னா காலப்போக்கில் நீ அவன் வழியை நீ கற்றுக்குவேன். நீனும் கோபக்காரன் சேர்ந்தால் நீனும் கொஞ்ச நாளில் கோபக்காரனாக மாறிடுவேன், உன் ஆத்துமாவை கெடுத்துக்குவேன், அவனால் உனக்கு பிரச்சனையும் வரும், நீயும் அவனை மாதிரி மாறிடுவேன். கோபக்காரனுக்கு தோழனை. அப்போ எப்படிப்பட்ட நண்பர்களை வச்சுக்கணும் பாரு. அடுத்து, யாருக்காகவும் என்ன செய்யாத, கேரண்டி கையெழுத்து போடாத. ஏன்னா நீ செலுத்துவதற்கு ஒன்றும் இல்லாது இருந்தால் அப்படி பண்ண ஒருவன் ஆகாது. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாது இருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுக்கலைன்னா நீ தான் உன் படுத்திருக்கிற படுக்கை முதற்கொண்டு பறி போயிடும். கவனமாயிரு. 4வது, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே. அது என்ன செய்யாதீங்க, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை மாற்றிக்காதீங்க. இந்த வரப்பை வெட்டி வரப்பு, தேவன் நமக்கு எதை குறித்திருக்கிறாரோ, அதான் ரோமர்கள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனம் சொல்லுவார். நமக்கு நம்முடையதான விசுவாச எல்லை, நமக்கு ஒரு விசுவாச எல்லை இருக்குது, நமக்கு ஒரு அதிகாரத்தின் எல்லை இருக்குது, கர்த்தர் நமக்கு ஒரு செல்வாக்கின் எல்லை இருக்குது, நம்முடைய வரங்களுக்கு ஒரு எல்லை. நம்ம எல்லாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள்.
நம்ம எல்லாரும் எல்லைக்கு உட்பட்டவர்கள். நம்முடைய எல்லையை விரிவாக்கணும். உண்மைதான். நம்ம அப்போ காலமெல்லாம் இதே எல்லைக்குள்ளே தான் இருக்கணுமா? அப்படி கிடையாது. தேவன் நோக்கி ஜெபம் பண்ணு. பேசின ஒருத்தன் ஜெபம் பண்ணா பார்த்தீங்களா? தேவரீர் அவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அவற்றை கேளு. நீயாக முயற்சி பண்ணி அடுத்தவங்க எல்லையை அபகரிக்காத. உனக்கு செல்வாக்கு எல்லை இருக்குது, அதிகாரம் எல்லை இருக்குது, உனக்குன்னு வரங்களுக்கு எல்லை இருக்குது, உண்டியதான உனக்குன்னு கொடுக்கப்பட்டதான அதுக்கு ஒரு 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 எல்லை இருக்குது. ஒரு வரைமுறைக்குள் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுலேயே தான் காலமெல்லாம் வாழணும்னு அவசியம் இல்லை. அதை அதிகமாக்குவதற்கு நீ பிரயாசப்படாத. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணு. அவர் உன் எல்லைகளை விசாலமாக்குவார். சரி, அப்போ எல்லை விசாலமாகணும். வேலையில் ஜாக்கிரதையாரு. உன்னை கர்த்தர் நீசருக்கு முன்னாடி நிற்காமல் ராஜாவுக்கு முன்னாடி நிற்பார். அப்போ நாம் இந்த 29 வசனங்களை பார்க்குறது, ஏழைக்கு உதவி செய்யணும்னு பார்க்குறோம், கடன் வாங்குகிற விஷயத்தை குறித்து பார்க்குறோம், எல்லையை மாற்றாதன்னு பார்க்குறோம், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். கோபக்காரனாக இருக்காத, கோபக்காரனோடு வாழாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 22வது அதிகாரம். 22வது அதிகாரத்தில் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அதனால் நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஜீவன் வேணும்னு நினைக்கிறோம், மகிமை வேணும்னு நினைக்கிறோம். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையாக நடந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பயப்படணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தப்படுவோம். பிள்ளைகளை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். நடத்த வேண்டிய வழியில் பிள்ளையை நடத்தினா தான் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கினா என்றென்றைக்கும் கடன் கொடுத்தவங்களுக்கு நம்ம அடிமை தான். ஆகையினால ஒரு நாள் நம்ம கடன் வாங்கி ஒரு அடிமையாகிடக்கூடாது. ஏழையை ஏமாற்றக்கூடாது, கோபக்காரனுக்கு நம்ம தோழனாகக்கூடாது, நம்முடைய எல்லைக்குறியை மாற்றக்கூடாது. வேலையில் என்ன செய்யணும்? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? இயேசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த வேத சத்தியங்களின்படி வாழ தேவரீர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டதான விலையேற பெற்ற அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே சத்தியங்களை நீர் எங்களுக்கு ஆமேன் கற்றுத்தரத்தக்கதாக அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தான் பாராட்டி இருக்கிறபடியால் நன்றி அப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம். நாங்கள் ஆமேன் அப்பா, ஆமேன். உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க, தாழ்மையாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. பிள்ளைகளை சரியான பாதை வழி நடத்த எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நாங்கள் ஆமேனப்பா ஏழைகளுக்கு இறங்குகிறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. நாங்கள் ஏழைகளை கத்தாய் மதித்து நடக்க கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே ஆமேனப்பா. நாங்கள் கோபக்காரனுக்கு தோல்டாகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நாங்கள் கோபத்தை கத்தாவி அப்பா நெகிழ்ந்து ஆமேனப்பா ஸ்தோத்திரம் மனதுருக்கத்தை அப்பா தரித்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே ஆமேனப்பா. நாங்கள் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க தேவரீர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம். வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசனுக்கு முன்னாக நில்லாமல் ராஜாக்கள் முன்பாக நிற்பான் என்று பார்க்குறோமே. ஆமேனப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நாங்கள் செவ்வனே செய்ய உமக்காக ஓட உமக்காக பிரயாசப்பட நீர் எங்களை தெரிந்து கொண்டது நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.